ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கொடி ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா யாருனாவது? கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த பூ இப்படி தாங்க இருக்கும். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் ரயில் கொடி தலை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது எதுக்கு பயன்படும்னா, நம்ம லேசாக ஒரு காயம் பட்டுச்சுன்னா அப்போதைக்கு இந்த இலையை கசக்கி அந்த அடிபட்ட இடத்துல வச்சா சீக்கிரமே காயம் ஆறும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோங்க. எப்படி எனக்கு தெரியும்னா, தொடக்கத்தில் நாங்கள் விவசாயத்துக்கு வந்தப்போ மாட்டுக்கு சோளத்தட்டை அறுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி கையில் நான் வெட்டிக்குவேன். அப்போ ஹஸ்பண்ட் இந்த தலையை தான் கசக்கி எனக்கு வச்சு விடுவாருங்க. ஆனால் சரியாக போயிருக்குது. எரியுமோ என்னமோன்னு பயப்படுவேன். ஆனால் எரியாது, நல்லா இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஊரில் இந்த கொடிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் சின்ன காயம் பட்டால் கூட நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு ரொம்ப பெரிய காயம் பட்ட மாதிரி அழுவோம். ஆனால் இப்போ வாழ்க்கை மாற்றத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய அடிபட்டாலும் பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளேயே அதை வச்சு பூட்டி வச்சுக்குவோங்க. யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு.